அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு. இன்னைக்கு குரான் வகுப்புல எல்லாரும் பங்கெடுங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு ஒரு விஷயம் ஒரு வசனத்துல உள்ள ஒரு வார்த்தை, அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அப்படின்னு இருக்கு. அந்த அந்த நிறைய இடத்துல இருக்கு. நீங்க கவனத்தில் எடுத்துக்கிறதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன், நல்லா சொல்றாங்க நிறைய இடத்துல. அந்த மாதிரி வசனங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். நான் ஒரு வசனத்தை முதல்ல படிச்சு அதுக்கு நான் புரிஞ்ச விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க டேக் ஹீடுன்னு ஆங்கிலத்துல பார்த்தாலும் சரி, அதுல உள்ள விஷயத்த அந்த வசனத்தை நீங்க தான் படிக்கணும். அல்லாஹ் நிறைய வசனங்கள் இருக்கு. ஆமா, 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். நான் ஒரு வசனம் 6வது அத்தியாயத்தின் 126வது வசனத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் அத்தியாயத்துல 126வது வசனம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது இதுவே உம்முடைய இரட்சகரை நோக்கிய நேரான பாதையாகும். கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு இவ்வெளிப்பாடுகளை நாம் விவரித்து விட்டோம். ஆங்கிலத்திலையும் படிக்கிறேன் நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதையாகும். This is the straight path to your Lord. We have explained the revelation for people who take heed. இந்த வசனத்துல இந்த இதுதான் ஸ்ட்ரைட் பாத், அதாவது சிராத்துல் முஸ்தகீம் அப்படிங்கிற அந்த வாதா வஹாதா சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த வசனம். அரபியில பார்த்தோம் அப்படின்னா, This is the straight path to your Lord. We have detailed, நம்ம இதை உங்களுக்கு தெளிவா விளக்கிட்டோம். We have explained, விவரிச்சிட்டோம். அல்லாஹ் இந்த வெளிப்பாடுகளை மக்களுக்கு விவரிச்சிட்டோம். ஏன் விவரிச்சிருக்கோம்னா, அதன் மூலமா அதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க. இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பாத்துறோம், ஓரளவு பார்ப்போம். நீங்க அது பிறகு அதே மாதிரி உள்ள வசனங்கள் நீங்க படிச்ச ஞாபகம் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். 50க்கும் மேற்பட்ட இடத்துல இதை படிச்சிருக்கிறோம். எந்த வசனம் இருந்தாலும் சரி, நீங்க அதை எடுத்து வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் பங்கெடுங்க. நீங்க தேடுவீங்க இப்போ நான் சொன்ன உடனே அது ஒரு வாட்டி படிச்சு வச்சிருங்க இன்ஷா அல்லாஹ். ஸ்ட்ரெயிட் பாத், அதாவது குரான்ஸ் அல்லாஹ், அதாவது இந்த குரானுடைய வழிகாட்டுதல் தான் ஸ்ட்ரெயிட் பாத். நமக்கு நல்லா தெரியும். அதான் சிராத்து முஸ்தகீம். இந்த குரானுடைய வழிகாட்டுதல் தான், குரானுடைய தூய்மையான வழிதான் நமக்கு ஒரு சரியான நேரான பாதை, சிராத்துல் முஸ்தகீம். அதாவது அது குழப்பம் இல்லாத வழி இல்ல, எந்த ஒரு மாயையும் கிடையாது. அதுல உண்மை இருக்கு, நீதி இருக்கு, ஓரிரை கொள்கை இருக்கு குரான் காட்டக்கூடிய வழியில. நல்லா நம்ம பார்த்தோம்னா, தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த குரான் இந்த பாத் ட்ரூத் அண்ட் கிளாரிட்டி, ரொம்ப தெளிவானது, உண்மையானதும் கூட. அப்புறம் அது நேரா நம்மளை அல்லாஹ்வின் பக்கம், இந்த ஆன்மா, நம்ம எதுக்கு அது குரானை படிச்சேன்னா தெரியும் நாம ஏன் வந்தோம், எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம், படைப்பினுடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் சொல்லுது குரானை படிக்கும்போது. இதுல எந்த ஒரு குரூப்னஸும் இல்லை, கன்ஃபியூஷனும் கிடையாது, ஒரு தடுமாற்றமான விஷயமும் கிடையாது. இதுல முன்னுக்கு பின் முரணா எதுவுமே கிடையாது. ஒன்றுக்கொன்று விளக்கமாகவும் தெளிவும் தான் அல்லாஹ் ஏற்படுது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லையா? திஸ் இஸ் த ஸ்ட்ரைட் பாத் டு யுவர் லார்ட். அல்லாஹ்வை நோக்கிய ஒரு நேரான பாதை இதுதான். நான் உங்களுக்கு இதுல வெளிப்பாடுகளை விவரிச்சிருக்கிறது, இல்ல விளக்கமா சொல்லி இருக்கிறது எதுக்குன்னா, மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்காக. அப்புறம் அல்லாஹ் எப்படின்னா, கிளியரா எல்லாத்தையும், ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட எப்படி ஒதுவெடுக்கணும், எப்படி நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யணும், என்ன சொல்லணும், ஒரு நபரை பார்த்தா என்ன சொல்லணும், எப்படி சொத்தை பிரிக்கணும், கடன் எப்படி கொடுக்கணும், கடன் எப்படி, ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டா நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிளியரா, டீட்டெயில்டா, பர்பஸா. எதை கொடுக்கறதுன்னு கேட்கறாங்க, எதை கொடுக்கறதாங்க, மிச்சம் இருக்கிறத கொடுங்கன்னு சொல்றாங்க. மாதவிடாய் பத்தி உங்கள்ட்ட கேட்கறாங்கன்னு சொல்றாங்க, அதுக்கு தெளிவா சொல்றாங்க அது என்ன மாதவிடாய்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப தெளிவா டீட்டெயில்டா விவரிச்சிருக்காங்கிறத, அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விவரிச்சிருக்காங்க. நம்ம எந்த விஷயத்துக்கு அதாவது விளக்கம் எடுக்கணும்னா கூட குரான்ல இருந்து நம்ம எடுத்துட முடியும்.
ஆனா நமக்கு என்ன வேணும்னா அக்கறை தான் வேணும் நமக்கு. அதாவது 56வது அத்தியாயத்துல 79வது வசனத்துல சொல்றாங்க, அக்கறை உடையவர்களை தவிர இதனை அடைந்து கொள்ள முடியாது, இந்த குரானை அடைந்து கொள்ள முடியாது. நன் கேன் கிராஸ்ப் இட் எக்ஸப்ட் சின்சியர். 56வது அத்தியாயத்துல 79வது வசனத்துல இருக்கும். இது உண்மையானவர்களை தவிர எவரும் அதனை கிரகிக்க இயலாது. அத உண்மையா, அதாவது நன் சின்சியர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையானவர்கள், அக்கறை உடையவர்கள், அப்புறம் இப்படி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம தொடர்ந்து குரானை படிக்கிறது மட்டுமில்ல, அதை சிந்திக்கணும். அதைத்தான் அந்த டேக் ஹீடுன்னு சொல்லுது. அதாவது அல்லாஹ்வுடைய பே அட்டென்ஷன், நீங்க அட்டென்ஷன் பண்ணுங்க. டேக் ஹீடுங்கிற வார்த்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நான் இந்த மாதிரி விவரிச்சிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கவனத்தில் எடுத்துக்கொள்றதுன்னா என்ன, எத்ததக்கரும் அப்படிங்கிற அரபி வார்த்தை. அந்த எத்ததக்கருங்கிறது திக்ருன்ற சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க நினைவுல வச்சுக்கணும், இதை சிந்திக்கணும், இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். அப்படி கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் என்றா அந்த வசனத்தை அர்த்தத்தை கவனமா கேட்பாங்க. அவங்க நமக்கு தெரியலையா கேட்பாங்க. அதாவது நமக்கு கரெக்டா புரியுற வரைக்கும் திருப்பி 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 நம்ம கேட்கணும். நம்ம ஒரு வார்த்தை படிச்ச உடனே புரிஞ்சிடாது. அதனாலதான் எல்லாம் கவனமா படிங்க. குரான் எடுத்துக்கூட வரும்போது நீங்கள் கருத்தூன்றி செவியேறுங்க, கவனத்திலே எடுத்துக்கிடுங்க. அதுலயே வருது 7வது அத்தியாயத்தின் 204வது வசனத்திலையும் வருது. இந்த வசனத்தின் அர்த்தத்தை கவனமா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு அது எப்படி உபயோகமா இருக்கு, அது எப்படி பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு தம்பி வெள்ளிக்கிழமை பண்ணினார், நம்ம இஸ்ராக் சொன்னார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படிங்கிறது. ஏதோ நம்ம யாராவது இறந்து போனாதான் சொல்லணும் அப்படிங்கிற மனப்பான்மையில இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம ஏதோ ஒண்ணு மறந்து வச்சுட்டோம் எங்கேயோ, உடனே சொல்றாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டம், துக்கம், மனசு பாரமா இருக்கு, சொல்லலாம். நம்ம இன்னும் அல்லடதான் நம்ம போறோம் அப்படிங்கிறது. அதாவது வாழ்க்கைக்கு அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான் கவனத்துல எடுத்துக்கிறது. அப்புறம் உண்மையை அறிந்து நம்ம நம்மளை மாத்திக்க தயாரா இருக்கிறது தான் கவனத்துல எடுத்துக்கிறது. அதாவது காலு சமியனா ஒத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம்ங்கிற அடிப்படையில் அவங்க இருப்பாங்க. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நான் இதை ஆக்கியிருக்கேன்னு சொல்றது நம்ம அதை எப்போ, அதாவது இத நம்ம உடனே மாறிக்கணும், அதான் கவனத்தில் எடுத்துக்கிறது. அதோட இல்லாம இரட்சகருடைய எச்சரிக்கைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும், இதிலிருந்து அதான் கவனத்தில் எடுத்துக்கிறது. அப்புறம் மனசு மென்மையான இதயம் கொண்டவர்கள் இவங்கெல்லாம் இதுல எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வசனங்களை உணர்ந்து அதன் நோக்கத்தை கற்றுக்கொள்வரும் கவனத்தில் எடுத்துக்குவாங்க. யாரெல்லாம் கவனத்தில் எடுத்துக்குவாங்கன்னா திறந்த மனசோட இருக்கிறவங்க தான். அதாவது அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற அடிப்படையில நம்மளை படைச்சு, நம்மளை பரிபாலிச்சு, நமக்கு தேவையானதையெல்லாம் தந்து, நம்மளை பாதுகாத்து, நமக்கு நேர்வழி காட்டி, நமக்கு நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதையும் தராரு, நம்ம விரும்புறதையும் தராரு, நமக்கு தேவையானதையும் தராரு அல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம திறந்த மனசோடு ஏற்க உண்மை அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை திறந்த மனசோடு ஏற்க நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்னா நம்ம கவனத்துல எடுத்துக்கிடுவோம். கவனத்துல எடுக்கிறதுனா அதை கவனமா கேட்கணும், அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும். ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் இல்லையா, அதுக்குத்தான் இதை முதல்ல திறந்த மனசோட நம்ம இருக்கணும், ஓப்பன் ஹார்ட். அப்புறம் அகங்காரம் இல்லாம இருக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்காம நம்ம அதாவது 2 விஷயம் மட்டும் நம்ம கடைசி வரைக்கும், நம்ம இறுதி வரைக்கும் கற்றுக்கொள்வதும் அனுபவிப்பதும். நம்ம அனுபவம் இருக்கு இல்லையா, அனுபவம் என்னதான் கத்துக்கிட்டாலும் புதுசா அனுபவம் படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு விஷயத்துலயும் அனுபவம் படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி கல்வியும் அப்படிதான். அது கடைசி வரைக்கும் நிகழ வேண்டிய ஒன்று. நம்ம சாவுற வரைக்கும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். சாவுற வரைக்கும் அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ அங்க எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படிலாம் இல்லாம, அதாவது பெருமை இல்லாம, பிடிவாதம் இல்லாம, அப்புறம் நம்ம அதாவது இல்லாம இருந்தா நிச்சயமா நம்ம கவனத்துல எடுத்துக்கிடுவோம்.
அவங்களுக்கு தான் அந்த இதை சொல்றாரு. அப்புறம் உலக நிகழ்வுகளில் இரட்சகரின் அடையாளங்களிலும் பாடம் காண்பவர்கள். அதாவது உலகத்துல நிறைய நிகழ்வுகள் நடக்குது, அல்லாஹ் அதுக்கு வந்து நம்மளை அடையாளமா காட்டுறாங்க. அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறது. அதாவது நமக்கு நடந்துதான் நம்ம பாடம் கத்துக்கணும்னு இல்லை, மற்றவங்க வாழ்க்கையில நடக்கிறது மூலியமா நம்ம பாடம் கத்துக்கலாம். அதுதான் பட்டறிவு. நம்ம வந்து அதுக்குத்தான் அல்லாஹ் வந்து நிறைய நபிமார்களுடைய சரித்திரத்தை நமக்கு சொல்லி காட்டுறது, நிறைய விஷயங்களை ஒரு படிப்பினையா சரித்திரத்தை சொல்லி காட்டுறதை நீங்க அதுல இருந்து படிப்பினை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுல என்ன கொள்றோம், அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது அப்படின்னு. அது வந்து ஒரு 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 கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயன் பண்ணும்போது அப்துல்லா பாய் வந்து சொன்னாரு, நம்ம வந்து வரம்பு மீறணும் அப்படின்னா கொலை செய்யக்கூடாது. மூசா வந்து என்ன பண்றாரு, அதாவது ஒரு ஒரு என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சப்போர்ட் பண்ண போய் அவனை வந்து அவர் தெரியாம கொன்றுறாரு, அவரை குத்துறாரு, கொண்டு செத்து போயிடுறான் அவன். அதனால நம்ம வந்து ஊரை விட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பிரச்சனை வர்ற சூழ்நிலை, அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு அவரு அன்னைக்கு அவர் நம்ம இதை சொல்லும்போது என்னென்ன படிப்பினை எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அவர் இதை சொல்லும்போது அதுல இருந்து ஓ ரைட் ஓகே, நம்ம வரவு மீறிட்டோம் அப்படின்னா அல்லாவுடைய, அதாவது கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆகி போயிடும். கோபப்பட்டதுனாலதான் குத்துனாரு, எல்லாம் மன்னிச்சுட்டாங்க அவரை. பட் ஆனா அதுக்குள்ள பலனை அவர் அனுபவிச்சாரு. போய் வந்து அவரு அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாரு, எந்த ஒரு வாழ்வாதாரத்தை நீ எங்களுக்கு தந்தாலும் நான் கடும் தேவையுடன் இருக்கிறேன் அல்லா அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி நம்ம பாடம் எடுத்துக்கிறவங்க தான் கவனத்தில் எடுத்துக்குவாங்க அதை. அப்புறம் மாற்றம் செய்ய தயாரா இருக்கக்கூடியவங்க அதை கவனத்தில் எடுத்துக்கிடுவாங்க. வசனத்தை படிச்சுட்டு நான் இதை பின்பற்றணும், நம்ம பின்பற்றுவதற்காகத்தான் எல்லா வசனங்களையும் இறக்கி வச்சிருக்கிறாங்க, நமக்கானது தான் இது, இதை படிக்கும்போது அது எனக்கானது தான் அப்படின்னு. அப்புறம் சிந்தனை செய்யக்கூடியவங்க, அதாவது நிறைய விஷயத்த அல் பக்ரா அத்தியாயத்துக்கு ஏன் அல் பக்ரான்னு பேர் வச்சாங்க, பசுமாடுன்னு அதாவது அந்த பக்ரான்னு பேர் வச்சதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறத ரஷாத் ஒரு பயான்ல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த பனி இஸ்ராயலர்களுக்கு வந்து அல்லாவுடைய கட்டளை ஒரு காளைக்கன்றை அறுத்து பலியிடுங்க அப்படின்னு. அவங்க உடனே எஸ் சார் உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல, ஓகேன்னு சொல்லல. அது எப்படி இருக்கும், அதனுடைய கலர் என்ன, இன்னும் விவரமா சொல்லுங்க, நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதான் கவனத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க சிந்தனை செய்வாங்க, ஆனா கேள்வி கேட்காம பின்தொடருவாங்க. அவங்க ஆழமா சிந்திச்சு, அதாவது எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்களே பரிசீலிக்காமல், உங்களுக்காக நீங்களே பரிசீலிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். சோதிச்சு பார்க்காம நீங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு செவி புலனையும் பார்வை புலனையும் சிந்திக்கக்கூடிய தன்மையையும் மூளையையும் கொடுத்திருப்பது பற்றி நீங்கள் பொறுப்புதாரிகளா இருக்கிறீங்க அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுறாங்க யார் அல்லாஹ். அப்ப நம்ம எந்த செய்தியா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு நினைவூட்டப்பட்டாலும் நீங்கள் செவிடர்கள் போலும் குருடர்கள் போலும் போயிடாதீங்க. யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது என்ன சந்தர்ப்பத்துக்காக அவர் அந்த வசனத்தை சொல்றாரு, அதுக்கும் நம்ம எடுத்து செயல்படுறதுக்கும் சரியான விஷயம் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம வந்து புரியாம எதையும் செய்யக்கூடாது. அப்ப அவங்கதான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். கேள்வி இல்லாமல் காலு சமியானா வத்தானா, ஆனா ஆழமா சிந்திப்பாங்க. உண்மையான, அதாவது தினசரி வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிறதுனுடைய பொருள், அந்த வசனத்துல சொல்லி இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, நம்முடைய நேர்மையை பரிசோதிக்கிறது, நாம கரெக்டா இருக்கமா அப்படிங்கிறத செக் பண்றது. இந்த வசனத்தை நான் திருப்பியும் படிக்கிறேன், 6:126. அதாவது திஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் பாத், இதுதான் நேரான பாதை இரட்சகரை அடைவதற்கு. டு யுவர் லார்ட் we have explained the revelations. நான் உங்களுக்கு இந்த வெளிப்பாடுகளை விவரிக்கிறது ஏன்னா இந்த மக்களுக்கு அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. அப்ப அந்த கவனத்துல எடுத்துக்கிறதுனா அதை வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேர்மையா இருக்கிறோமா, கோபம் அகங்காரத்தை குறைச்சிடுறோமா, நம்ம மனசுல ஒரு நம்ம வந்து நம்மளை பத்தின உயர்வான எண்ணம் இருக்கா, இல்ல சாதாரண அல்லாவுடைய அடியார் அப்படிங்கிற நினைப்பு இருக்கிறா அப்படிங்கிறத நமக்கு நாமே தான் பரிசீலனை பண்ணி அதை செயலாக்கம் பண்ணும்போது தான் அது நமக்கு தெரியும். ஆமா, இப்ப அப்படி இருந்தன்னா அதை நம்ம வந்து மாத்திக்கணும். அதுக்குதான். அப்புறம் யார் எடுத்துக்கொள்வார் அப்படின்னா நினைவுல கொள்பவர்கள், அடிக்கடி அல்லாவுடைய நினைவுலயே இருக்கக்கூடியவங்க தான், சிந்திப்பவர்கள், செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க,
மாற்றத்திற்காக இயங்குபவர்கள், மாற்றம் அதாவது ஒரு மாற்றம் வரணும், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதாவது எப்போ ஒரே மாதிரி இருக்காது. சூழ்நிலை மாறும், காலநிலை மாறுது, சந்தர்ப்பம் மாறுது, அதாவது விஞ்ஞானம் வளர்ச்சி மாறுது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளணும் நாம. அப்புறம் உண்மையை உணர்பவர்கள் இவங்க தான் இந்த வசனத்தை எடுத்து செயல்படுத்துவாங்க. திருப்பியும் படிக்கிறேன். இப்ப நீங்க யாராவது இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டுங்கிற வசனத்தை நீங்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை அடுத்தது போய் பார்ப்போம். 6வது அத்தியாயத்தின் 126 தமிழ்ல யாராவது படிக்க முடியுமா? இதுவே உம்முடைய இறைவனை நோக்கிய நேரான பாதையாகும். கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு இவ்வெளிப்பாடுகளை நாம் விவரித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருக்காவது இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் அப்படின்னா கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க அந்த மாதிரி எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்கா? வேற ஏதாவது வசனம் யாராவது சொல்ல முடியுமா? 20 அத்தியாயத்துல 28வது அத்தியாயத்துல 27 27ல 28ல 27 படிங்க. அப்படியா? 28லயா? 28ல 43ல இருக்கு. நான் படிக்கிறேன். 27ல 62ல இருக்கு. படிக்கட்டுமா பை? 27ல 62 படி. விரக்தி அடைந்து அவரை அழைப்பவர்களை மீட்டு இன்னலை நிவர்த்திப்பதுடன் மேலும் பூமிக்கு உங்களை வாரிசுகளாக ஆக்கிய ஒருவர் யார்? அல்லாவுடன் மற்றொரு தெய்வமாம். அரிதாகவே நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றீர்கள். பாருங்க, இந்த வசனத்துல எவ்வளவு அழகா சொல்றாங்க. விரக்தி, அதாவது விரக்தி அடைந்து அவரை அழைப்பவர்களை மீட்டு இன்னல்களை நிவர்த்திப்பதுடன் மேலும் பூமிக்கு உங்களை வாரிசுகளாக ஆக்கிய ஒருவர் யார்? அல்லாஹுடன் மற்றொரு தெய்வமா? அரிதாகவே நீங்கள் கவனித்து. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, விரக்தினா தெரியுதா எல்லாருக்கும்? என்னடா வாழ்க்கை இது, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு எப்பவுமே நம்ம ரொம்ப அதாவது நிறைய நேரம் விரக்தி அடைஞ்சிடுறோம். அப்ப நாம யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்க அல்ல, அவரை அழைக்கணும்னு நல்லா சொல்றாரு. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, விரக்தி அடைஞ்சா என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும், கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். இதுதான் அவரை அழைக்கக்கூடிய விதம். அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய விதம் என்ன? நமக்கு ஒரு விரக்தி வருது, ஒரு வெறுப்பு வருது, அதாவது ஒரு மன கஷ்டம் வருது, ஏதோ நாம விரும்பின மாதிரி நடக்கல, அப்போ நம்ம எது செஞ்சாலும் தப்பா போய்கிட்டே இருக்கு, நமக்கு சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம். ஆக்சுவலா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம மனசுல நினைக்கிறதுனாலதான் அதெல்லாம் நமக்கு வருது. பட் அந்த மாதிரி வரும். அதுதான் விரக்தி அடைஞ்சின்னு சொல்றாங்க. விரக்தி அடைந்து அவரை அழைப்பவர்களை மீட்டு அல்ல. அந்த மாதிரி அதாவது 22வது அத்தியாயத்தின் 15வது வசனத்துல சொல்றாங்க இல்லையா, உங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முற்றிலும் அல்லாவின் பக்கம் திரும்பிருங்க. அப்படி திரும்பிட்டு நீங்க எடுத்த முடிவுக்கான விளைவை என்னன்னு நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. நம்ம அல்லாவை அழைச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு? இன்னல்களை நிவர்த்தி செஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் பூமியில உங்களை வாரிசா ஆக்கிய ஒருவர் யார்? அல்லாவா வேற தெய்வமா? அல்லா தானே பண்றாங்க. ஆனா நம்ம அதை கவனம் எடுத்துக்கிறோமா? அது அல்லாதாங்கிற விஷயத்துல கவனம் எடுத்துக்கிறோமா? நான் அவரு உதவி செஞ்சாரு, இவரு உதவி செஞ்சாரு, இல்லாட்ட நான் அப்படி படிச்சிருக்கேன், நான் இப்படி படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துட்டேன், நான் ரொம்ப இதான்னு நம்ம சொல்றோம். ஆனா உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அல்லாவை நம்ம மறந்துடுறோம். எந்த சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு படியில இறங்க போறோம், தண்ணி குடிக்க போறோம், ஒரு எந்த வேலை செஞ்சாலும் சரி, என்ன விஷயம், அப்ப நம்ம அல்லாவை துணக்கு அழைச்சிட்டு அல்லாஹ் சொன்ன விஷயத்த கேட்டு நடந்தா நமக்கு அல்லாஹ் தான் உதவி செய்ய ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம அல்லாவை அழைக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அழைக்கிறோம், பட் ஆனா கடைசியில சொல்றோம். எல்லார்ட்டையும் இவர்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவர்கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனை, இவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், யாருமே தெரியல. அல்லாஹ் நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை விட்ட வர வழி இல்லைன்னு கடைசியில வரோம் இல்லையா.
அத முதல்லயே வருவதற்கு நம்ம எதுக்கு எடுத்தாலும் முதல்ல அல்லாட்ட சொல்லிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அடுத்த வேலை பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து விரக்தி அடையாத நிலைக்கு நம்ம போவோம். எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்குது, திட்டப்படி நடக்குது. நாம நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா கூட அது நமக்கு நல்லதா தான் முடியும், நல்லது தான் அல்லாஹ் அப்படி தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். வேற யார் வசனம் படிக்கிறீங்க? டேக் ஹீட், கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடும். அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம். சொல்லுங்கக்கா. 7வது அத்தியாயம் 57வது வசனத்துல, அவர்தான் தன் கரங்களில் இருந்து ஓர் அருளாக நற்சகனத்துடன் காற்றை அனுப்புகின்றவர். அவை கனத்த மேகங்களை ஒன்று சேர்த்தவுடன் நாம் அவற்றை இறந்து போன நிலங்களை நோக்கி செலுத்துகின்றோம். மேலும் தண்ணீரை கொண்டு அனைத்து கனிவர்க்கங்களையும் விளைவிப்பதற்காக அதிலிருந்து அதனை கீழே அனுப்புகின்றோம். நீங்கள் கவனத்தில் கொள்ளும் பொருட்டு இவ்விதமாக இறந்தவற்றை நாம் மீண்டும் உயிர்த்தெழுப்புகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு புரிஞ்சது சொல்லுங்களேன். இல்ல அதாவது இப்ப இந்த வசனத்துல சொன்ன விஷயத்த பூரா நான் அதுக்குதான் முதல்ல சொன்னேன். அதாவது நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, இறந்து போன உடனே நம்ம மண்ணாடு மண்ணா போன பிற்பாடு நம்மள வந்து அல்லாஹ் வந்து மறுபடியும் உயிர்ப்பித்து எழுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்கறாங்க. அப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இது இருக்குது. மாதிரி அல்லாஹ் தான் வந்து காத்து அனுப்புறவங்க அந்த மேகங்களுக்கு வந்து அந்த இறந்து போன நிலங்களுக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க. அது மாதிரி எல்லா கனிவர்க்கங்கள் விளைவிக்கிறதுக்கும் அல்லாஹ் கொடுக்குற தண்ணீரை வச்சுதான் அது எல்லாம் வளருது. அதான் இதை நீங்க கவனத்தில் கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் வந்து இறந்தவற்றை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இதெல்லாம் சொல்றாங்க. எப்படி அந்த இறந்த நிலத்தை மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நமக்கும் வந்து என்னதான் நம்ம மண்ணா போய் மக்கி போனாலும் அல்லாஹ் நமக்கும் உயிர்ப்பித்து எழுப்புவாங்க. நீங்க இந்த ஊர்கள்ல வந்து பார்த்தோன்னா மழை வெயில் காலத்துல வந்து அந்த குளம் எல்லாம் காஞ்சு போயிருக்கும், அப்படியே பாலம் பாலமா வெடிச்சிருக்கும். நீங்க கூட பார்க்கலாம், ரொம்ப தண்ணியே இல்லாம. ஆனா மழை பெஞ்ச உடனே அதுல தண்ணி வந்த உடனே அதுக்கு மீன் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல யாரா மீனை கொண்டு போய் விட்டாங்களாங்க? இது வந்து நம்ம எப்படி உயிர் தெழுப்பான்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு அந்த குளமே காஞ்சி போய் கிடக்கும். ஆனா மழை காலம் வந்தோடனே மழை வந்து கொஞ்ச நாள்ல மீன்லாம் வந்துருவாங்க. எப்படி எங்க இருந்து வந்துச்சு மீன்? யாரு கொண்டு போய் மீன் விட்டா? அது அப்படித்தான் இறந்த நிலங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றது. இதெல்லாம் ஒரு நல்ல கண்ணுக்கு முன்னாடி உள்ள உதாரணம். இதைத்தான் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறதுனா இதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு வைங்களேன். அதாவது நம்ம தவறு பண்றதோ இல்லட்டா வந்து அது ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கண்ணால பார்க்கல. அதாவது மறுமைன்னு ஒண்ணுங்கிறத வந்து இப்ப இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்றதன் மூலம் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி சாத்தியம்? அதனால அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு இது சாத்தியம் இல்லையா? மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் மனுஷனை புதுசா திருப்பி வர வைக்கிறது சாத்தியம் இல்லையா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது அப்படிதான் அல்லாஹ் சொல்றாங்க, மறுமையை நம்பாதவர்களுடைய இதயம் சுருங்கிரும், மறுமையை நம்பாதவங்க தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்றாங்க. அதை இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆனா நம்ம கவனத்துல எடுக்கிறதுக்கு இந்த சின்ன உதாரணம் போதும். தண்ணி பட்ட உடனே எப்படி விதை முளைச்சு மேல வருது, அப்புறம் தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல தண்ணி வந்தோடனே எப்படி மீன்லாம் அதுல உருவாகுது, இதை பார்த்தாலே நமக்கு நம்ம கண்காண மனுஷன் வந்து கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்புவான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதனால நான் இதை சொல்றேன். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் நான் சொன்னேன், கவனத்துல எடுத்துக்கிறதுனா என்னன்னா நினைவுல கொள்றது ஒண்ணு, சிந்திக்கிறது ஒண்ணு. ரொம்ப முக்கியமானது அந்த எத்ததக்கரூன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளோ விஷயங்கள் அதுல இருக்கு. சிந்தனை செய்வாங்க, அவங்க சிந்தனை செஞ்சுப்பா எப்படி இது வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அதனால அதுக்கு வந்து அதைத்தான் இந்த வசனத்திலையும் சொல்றாரு அவரு. மாஷா அல்லாஹ். அடுத்து வேற யாரு? நிறைய வசனம் இருக்கு. டேக் ஹீட் அப்படின்னு. சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். இது எனக்கு வசனம் நம்பர் தெரியல. மூசா நபி கிட்ட அல்லாஹ் சொல்லுவாங்க, உம்மை கவனித்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி 20வது அத்தியாயம் தான் நினைக்கிறேன்.
பட் எனக்கு இல்ல, சரியா நீங்க வந்து தெரியல. நம்ம அதாவது சிஸ்டர் வந்து என்னுடைய கண்களுக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா, அந்த வசனமா? அதுக்கு அடுத்து வரும். என்னுடைய கவனமான கண்கள் கீழ இருக்கன்னு நான் கவனித்துக் கொண்டும். அது கரெக்டான இது எனக்கு தெரியல. சரி சரி சரி, அது எடுத்துடலாம். இது வந்து அதுல இந்த வசனத்த வந்து நான் என் லைஃப்ல நெறைய டைம்ல நான் நெனச்சு பார்த்துப்பேன். இப்போ இப்ப யாராவது என்னைய பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம கரெக்ட்டா தான சொன்னோம். நம்மள ஏன் இப்டி சொல்றாங்க அப்டின்னு தோணிட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்கள பத்தி யோசிப்பேன். இவங்க என்ன கரெக்ட்டா? இவங்க எதுக்கு நம்மள பத்தி இப்டி சொல்றாங்க? அப்டின்னு சொல்லிட்டு, அவங்கள பத்தின சிந்தனைகள் என்னுடைய மனசுல தவறா போம்போது, நான் உன்னைய கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்டின்னு அல்லாஹ் வந்து என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்ப டக்குன்னு வந்து என்னுடைய அந்த சிந்தனை ஓட்டம் அப்படியே நிறுத்திட்டு, இல்ல நம்மள ஒருத்தர் சொல்றாங்கன்னா, நம்ம சரியா தப்பாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களோட இதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல அப்படிங்கிற அந்த கவனம் வந்து எனக்கு டக்குன்னு மனசுல வந்ததோட, நான் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போயிடுவேன். ஏன்னா, அது வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பா மைண்ட்ல வந்து உட்காரும் அது. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மைண்ட் வாய்ஸா வந்துட்டே இருக்கும். ரொம்ப பலமா மைண்ட்ல கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாரி நெறைய டைம் வந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட மனசுல வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, ஐயோ! உடம்பு சரியில்லையே என்ன ஆகுமோ? அப்படிலாம் பயப்படுற மாரி, கவலைப்படுற மாரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, அப்பவும் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரும். அவங்க கூட அல்லாஹ் இருக்காங்க. அவங்கள கவனிச்சுட்டு, அவங்கள கண்காணிச்சுட்டு அல்லாஹ் அவங்க கூடயே இருக்காங்க. ஸோ நம்ம நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயப்படவோ, கவலைப்படவோ தேவையில்ல. அப்படின்னு சொல்லி லைஃப்ல நெறைய டைம்ல அல்லாஹ் வந்து இந்த வசனத்தின் மூலமா என்னைய ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. தவறுகள்ல இருந்து என்னைய வந்து மீட்டெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், சிறப்பு. எல்லாருமே அதாவது இதைத்தான் கவனத்துல எடுத்துக்கிறது. ஓகே, இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த வசனங்கள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கும்போது கூட இந்த டேக் ஹீடு அப்படிங்கிற வசனம் இல்ல, கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு, இல்ல கவனத்தில் எடுத்துக்கொள்வார், 7வது அத்தியாயத்தின் 204வது வசனத்தை கூட நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு. அந்த வசனங்களை பூரா ஒரு வாட்டி நீங்க பார்த்து வைங்க. அடுத்த வாட்டி வரும்போது நீங்க வந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அதுல இருந்து என்ன நம்ம ஏன் அல்லாஹ் அப்படி அந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதை சொல்றாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு 7வது அத்தியாயத்தின் 204ல குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது, நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும்னு சொல்றாங்க. இதை நம்ம தினசரி படிக்கிறத கேட்கிறோம், மக்கள் படிக்க. குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது அதனை நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணையை அடையலாம். இதுல இந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த வசனத்துல முடியும் போது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. அது அப்ப கவனத்துல எடுத்துக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க நிறைய 40-50 வசனத்துக்கு மேல இருக்கு. ஒவ்வொன்றா நீங்க சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து அதை பாருங்க. குர்ஆனை வந்து பல வழியில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுல அதுக்கு அது அப்படி ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு பங்கெடுத்தவங்க எல்லாருக்கும், மேராஜ் சிஸ்டர், மீரா சிஸ்டர், லிபியா சிஸ்டர், இன்னும் மற்றவங்க இன்னும் யாரெல்லாமோ வரணும்னு நினைச்சிருப்பீங்க, நேரம் இல்லை. இப்ப நம்ம நிறைவுக்கு வந்துடுறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நம்ம பார்த்த பாடம் வந்து 6வது அத்தியாயத்தின் 126ல உள்ள அந்த கவனத்தில் எத்ததக்கரோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரக்கூடிய ஒரு வசனத்தை 4-5 வசனம் பார்த்தோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த எத்ததக்கரோன் அப்படிங்கிறதுக்கு வந்து திக்ரு என்ற சொல்லில இருந்து அந்த எத்ததக்கரோன்ங்கிற அந்த வார்த்தையே வந்திருக்கு. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நினைவு கவனத்துல வச்சீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நினைவுல வச்சிருக்கணும், அதை சிந்திக்கணும், அதுல இருந்து பாடம் கத்துக்கணும், அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் அப்படி குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸலாம் அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ்.